அனைவருக்கும் வணக்கம். ஒருபுறம் நம்மளுடைய முப்பாட்டன் முருகனுக்கு திருச்செந்தூரிலே தமிழிலே குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் வந்து அஜித்குமார் மரணத்திற்கு நீதி வேண்டி, நாம் தமிழர் கட்சி சார்பில வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது 8ஆம் தேதி. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு. மறுக்கப்பட்டாலும் தடையை மீறி போராடுவேன் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறாரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து 200 பேர்ட்ட வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு? என்ன நடக்கப் போகுது? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு காணொளி பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். 7ஆம் தேதி நடக்கிற நன்னீராற்றிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதை நீங்க கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். தமிழில் குடமுழுக்கு இல்லையேல் திராவிடத்திற்கு குமார் அவர்களுடைய நடிப்பில் வெளியான பில்லா திரைப்படத்துல ஒரு பாடல், நம்மளுடைய முப்பாட்டன் முருகன் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் ஒண்ணு. அந்த பாடல்ல வரக்கூடிய வரிகள்ல தமிழில் பேசும் தமிழ் குல விளக்கு, வேற்று மொழியில் அர்ச்சனை எதற்கு? அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கும். அந்த பாடல் வந்ததுக்கு பிறகு நெறைய பேர் வந்து நம்ம வழிபாடு நடத்துறதுக்கு முருகன் கோயிலுக்கு போகும்போது, ஏன் சமஸ்கிருதங்கள்ல வந்து மந்திரங்கள் ஓதப்படுது? நம்மளுடைய தமிழ் இறையான முருகனுக்கு ஏன் தமிழ்ல மந்திரங்கள் ஓதப்படலங்கிற கேள்வி, கேள்வியா மட்டும் தான் 2007 தொடங்கி 2025 வரைக்கும் அது கேள்வியா மட்டும் தான் இருந்தது. அந்த கேள்விக்கான பதிலை சரியாக பெற்று தந்தது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் அண்ணன் சீமான் என்று சொன்னால் மிகையாகாது. அதாவது தமிழிலே குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் திருச்செந்தூர் அ சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாரு. தமிழிலும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேகர் பாபுலு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கனிமொழி அக்கா நடுவுல வந்துகிட்டு, "தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகனுக்கு தமிழிலே பண்ண வேண்டும்" அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் உளறிக்கிட்டு இருந்துச்சு. யார் என்ன பேசினாலும், என்ன நடந்தாலும், நான் இறங்கி குடமுழுக்கு நடத்துவேன். நான் வந்து ஓதுவார்கள வச்சு, "நீ பண்ணலன்னா அத நான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசின பேச்சு வந்து ஒட்டுமொத்த ஆளும் தரப்பையும் உலுக்கி போட்டது. சரி, தமிழ்ல வந்து இப்ப நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள் இந்த திராவிட கும்பல். அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து நடத்தப்பட்டிருக்கு. அது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நமக்கு சந்தோஷத்த, மகிழ்ச்சிய வந்து அளிச்சிருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அ அதேபோல அனைத்து கோயில்லயும் நீ வந்து முருகன் அப்படிங்கிற ஒரு இறைய, தமிழ் இறைய இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நம்ம குடுத்துருக்கோம். முருகன வந்து கேரளால, கர்நாடகாவுல, நார்த் இந்தியால உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள்ல வழிபடுறான். டேய்! நீ வந்து வடக்குல வந்து முருகன் கோயில் வச்சு நீ வழிபடுறியா? உன் சமஸ்கிருதத்துல மந்திரத்த ஓதிட்டு போ. மத்த மொழியில ஓதிட்டு போ. எங்களுக்கு பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்ல, எங்க தமிழ்நாட்ல, எங்க ஆறுபடை வீட்ல, எங்க முருகன் கோயில்ல, எங்க இறை இருக்கக்கூடிய இடத்துல, நீ தமிழ்ல தான் நடத்தி ஆகணும், மந்திரத்த ஓதி ஆகணும் அப்படிங்கிற நிலையை உருவாக்கியது அண்ணன் சீமான் அவர்கள் என்பதிலயும் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. உலகத்திற்கு கடவுள்களை கடன் குடுத்த தமிழினம்டா இது. நீங்க தாராளமா எங்க இறைய கும்பிடுங்க. அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல. உங்க இடங்கள்ல நீங்க வச்சு எங்க இறைய வழிபடும்போது, உங்க மொழியில வழிபட்டு போங்க. எங்க இடத்துல வச்சு வழிபடும் பொழுது, எங்கள் இறைக்கு எங்களுடைய மொழியில் தான் மந்திரங்கள் ஓதப்பட வேண்டும். குடமுழுக்குகள் நடத்தப்பட வேண்டும்ங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. சரி, வெற்றிகரமாக திருச்செந்தூர்ல குடமுழுக்குன்றது தமிழ்ல நடத்தப்பட்டு ஆகிவிட்டது. இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னா, அ அஜித்குமார் அவர்கள் கஸ்டடியில வந்து அ இறந்த கஸ்டடி விசாரணையில வந்து மரணமடைந்த அஜித்குமார் அவர்களுடைய மரணத்திற்கு நீதி வேண்டி ஒரு பக்கம் போராட்டத்த அறிவிச்சிருந்தாரு. 8ஆம் தேதி 5,00,000 பணம் குடுக்கதாக அவங்க குடும்பத்துக்கு குடுப்பதாக அறிவிச்சிருந்தாரு. சீமான் அவர்கள் இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தால் மிகப்பெரிய அளவுல மக்கள் கவனத்த ஈர்த்துருவாரு.
அது மட்டும் இல்லாம நம்ம 5,00,000 தான் குடுத்துருக்கோம். அவரும் 5,00,000 தான் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இது மக்களுக்கு மத்தியிலயும், சமூக ஊடகங்கள்லயும் மிகப்பெரிய கேள்விகள வந்து எழுப்ப ஆரம்பிச்சுரும். அப்ப இத மட்டுப்படுத்தணும். இத ஏதாவது ஒண்ண பண்ணி ஆட்டைய கலைச்சிரணும். அவர வந்து இந்த ஆர்ப்பாட்டத்த நடத்த விடக்கூடாதுன்ற இடத்துக்கு அ திராவிட அரசு வந்து ஒரு முடிவுக்கு வருது. அண்ணன் வந்து என்ன அறிவிச்சிருக்காருன்னா, "தடைய மீறி போராட்டம் நடத்துவோம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. "அதுக்கு நீ கைது பண்ணி நீ என்ன உள்ள போட்டாலும் எனக்கு கவலை இல்ல. நான் உள்ள போக ரெடி" அப்படின்ட்டாரு. அப்ப 8ஆம் தேதி எல்லாரும் மானத்தமிழர்கள் எல்லாரும் கூடுங்க. சீமான் அவர்களுடைய கரங்கள வலுப்பெற செய்யுங்க. அண்ணன் அவர்களுக்கு உறுதுணையா நில்லுங்க. கைது பண்ணா கைது பண்ணட்டும் பார்த்துக்குவோங்கிறேன் நானு. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியான பிரச்சனைக்கு கைதாகி உள்ள போறோம் அப்டின்னா போவோம். இப்ப கூட நாம் தமிழர் கட்சி தம்பிகள் 200 பேரு கைது செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறையினால கைது செய்யப்பட்டிருக்காங்க. அ இந்த மாரி சாராய கடைகள மூடணும். ஊத்தி குடுக்கும் திராவிட அரசு அப்டிங்கிற கோஷத்த முன் வச்சு போராட்டுனாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த திராவிட அரசால. அப்ப கய கைதுக்கு அஞ்சுற ஒரு ஒரு கட்சியில நம்ம இல்ல. விஜய் ரசிகர்களா நம்ம? கைதுக்கு பயந்துட்டு ஓடுறதுக்கு. அ ஒரு அழகான வாசகம் ஒண்ணு பார்த்தேன். உங்ககிட்ட அத படிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. ரொம்ப அருமையான வாசகம். அ அதாவது "வழக்கு இல்லாது விடியாது கிழக்கு" எப்படி இருக்கு? அ "வழக்கு இல்லாம இங்க வாழ்க்கையே கிடையாது" அப்படிங்கிற மாரி, "வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்கு" அப்படிங்கிற அந்த ஒரு கோஷத்த முன் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 200 நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து கைதாகியிருக்கிறாங்க. அதே மாரி வந்து தடையை மீறி செந்தமிழன் சீமான் அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கும் மிகப்பெரிய அளவுல கூட்டம் கூடும். ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து எங்களையாடா போட்டி இல்லங்கிறீங்க? மும்முனை போட்டினாடா மக்கள ஏமாத்திட்டு இருக்கீங்க? நானும் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் காட்டுவாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலயும் அண்ணன் நடத்தப் போற இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது கவனம் பெறும். ஒரு மிகப்பெரிய அளவுல பேச்சு பொருள் ஆகும்ங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் பார்த்து படித்து தெரிந்து கொள்கிறேன். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.